உலகமெல்லாம் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களுக்கும் அருள் நேரத்தின் வாயிலாக ஆனந்த ஆரம்ப நிகழ்வு மூலம் எங்கள் அற்புதமான நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் மற்றும் எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இன்றைய புதிய விடியலில் பதிவு செய்து நாம் நிகழ்வுக்குள் செல்கின்றோம். நிறைய ஐயப்ப பக்தர்கள் நம்முடைய நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஐயப்ப வழிபாடு குறித்த சில கேள்விகளை எல்லாம் எழுதி எங்களுக்கு அமைச்சிருக்கீங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய அருள் நேரத்து ஆனந்த ஆரம்பத்தில் அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கும் போது ஐயப்பனுடைய பெருமை, யாரெல்லாம் சபரிமலைக்கு செல்லலாம், எருமையினுடைய சிறப்பெல்லாம் சொல்லி வந்தோம். அந்த வகையில் சில அன்பர்கள் எழுதி கேட்ட சந்தேகங்களுக்கு இன்றைக்கு பதில். பம்பா விளக்குன்னா என்ன, மகர ஜோதினா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த பம்பா விளக்குங்கிறது என்னங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி மகர ஜோதி ஏன் தோன்றினதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பந்தளத்து மன்னராக இருந்த ராஜசேகரனுக்கு பிள்ளை வரம் இல்லாத போது வேட்டையாட போனார். அப்போது பம்பை நதிக்கரையில் ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்டது. மாணிக்கமும் மரகதமும் சேர்ந்த மணியோசையோடு இருந்த அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து மணிகண்டன்னு பேர் வச்சார். மகாராணியும் வளர்த்தாங்க. பிறகு அவர் குருகுல கல்வியெல்லாம் கற்று வரும்போது மகாராணிக்கு கருவுண்டாகி பிள்ளைப்பேர் வந்துருச்சு. பிறகு மந்திரி, ஒரு மருத்துவர் மகாராணி கூட்டுச்சதியில் புளிப்பால் கேட்டு தாயின் தலைவலிக்காக அதை மருந்தில் கலந்து குடிக்கணும்னு சொன்னபோது தாயின் தலைவலியை தீர்ப்பேன்னு தாரக பிரம்மம் நேராக போனார். போனபோது தான் மகிஷமுகியை வதம் செய்து பிறகு சிவகணங்களே அற்புதமான புலிகளாக வந்தபோது எல்லாரும் மிரட்சி ஆனாங்க. அப்போ கையெடுத்து அவருடைய தாயாகிய மகாராணியும் மந்திரியும் மருத்துவரும் பாவ மன்னிப்பு கேட்டபோது, அப்பா என்னுடைய விதிப்படி என்னுடைய பிறவி பயன் முடிஞ்சது, 12 வருடம் உங்களோட இருந்தேன், நான் ஒரு அம்பு விடுறேன், அங்கே ஒரு ஆலயம் எழுப்பி அந்த ஆலயத்திலே என்னுடைய உருவத்தை பிரதிஷ்டை செய்து எனக்கு தாங்கள் அணிவித்து அழகு பார்க்கணும்னு நினைத்த நகையெல்லாம் பந்தளத்து அரண்மனையில் வச்சு பொன்னாபரண பெட்டியில் எடுத்து மகர சங்கராந்திரி அன்றைக்கு ஒரு மாலை வேளையில் கதிரவன் உள்ளிருக்கக்கூடிய சமயத்தில் ஜோதி சொரூபமாக பொன்னம்பலமேட்டிலே தோன்றுவேன். அப்போது அணிகலன்களை அணிவித்து தூப தீப ஆராதனை காட்டலாம், ஒவ்வொரு ஆண்டும் நான் வருவேன் என்று சொன்னதுதான் மகர சங்கராந்தி, மகர ஜோதியினுடைய வழிபாடு. இந்த மகர ஜோதிக்கு முதல் நாள் இரவு ஐயப்ப பக்தர்களெல்லாம் கூட்டு சரணம் விழித்து பம்பா நதிக்கரையில் இருந்து சரணகோஷங்கள் சொல்லி விளக்கை எடுத்து அந்த கங்கை ஆகிய பம்பைக்கு இணையான அந்த புனித நீரிலே விடுவார்கள். அதுதான் பம்பா விளக்குன்னு பேர். இது ரெண்டுமே ரொம்ப புண்ணியத்திற்குரியது. இன்னொரு செய்தி நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த ஐயப்ப வழிபாட்டில் என்ன விரத முறைங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 மாலை போட்டுக்கணும், காலை மாலை நீராடணும், நெற்றி நிறைய திருநீர் சந்தன குங்குமம் வச்சுக்கணும், வீட்டில் ஐயப்பன் படம் வச்சு ஒரு பானகமாவது நேவேத்தியம் பண்ணணும், கடன்பட்டு கன்னி பூஜை போடக்கூடாது, குருமார்கள் துணையோடு நீங்கள் சபரிமலைக்கு போகணும், தாயும் தந்தையும் நீங்கள் திருவடியை தொழணும், அவர்கள் உங்கள் திருவடியை ஒருபோதும் தொழக்கூடாது, அது பாவப்பட்ட செயல். உலகத்தினுடைய முதல் தெய்வம் தாயும் தந்தையும் தான். இது எல்லாவற்றையும் தாண்டி என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய வழிபாடு ஐயப்ப வழிபாடு. அந்த எரிமலையிலே பேட்ட துள்ளி வாபரைத்தான் நம்ம தொழுகிறோம். அது சிவகணங்களோடு ஐயப்பன் கானகத்திலிருந்து வரும்போது வாபரை நண்பராக்கி கொண்டார். எப்படி சூரபத்மனை முருகன் என்னை வணங்குபவர்கள் உன்னையும் வணங்குன்னு வைதாரையும் வாழ வைத்ததைப் போல ஐயப்பனுடைய நண்பர் வாபரையும் தொழுதார்கள். அது தொழுததற்கு அடையாளமாகத்தான் சரங்குத்தியில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆயுதங்களை அங்கே குத்தி தம்முடைய வருகையை ஐயப்ப பக்தர்கள் பதிவு செய்து பிறகு சபரிபீடம் செல்வார்கள். அங்கே சபரி என்கின்ற தாய் ராமனுக்கு கனி கொடுத்தது போல ஐயப்பன் வருகைக்காக மோட்சத்திற்கு காத்து கொண்டிருந்தால் அந்த சபரியை வணங்கி பொண்டு 18 படியில் சிதர்காயை விடுத்து நாம் ஐயனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்து வந்தால் இல்லமும் உள்ளமும் மனம் குளிரும் என்பதுதான் இது. நிறைய பேர் கேட்குறீங்க, சார் அந்த டாலர் ஏதாவது அருந்துருச்சுன்னா அது அபசகுணமா? மாலைன்னா பழைய கம்பியாக இருக்கும், அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம், வருஷம் அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க, தவறே கிடையாது. ஆனால் காலை மாலை நீங்கள் குளிக்கணும், புனித நீராடணும், சரணகோஷம் சொல்லணும், தெரியலேனா பாவ மன்னிப்பாவது சொல்லணும்,
பானகமாவது நேவேத்தியம் பண்ணணும், பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும், புலால் அருந்தக்கூடாது. அதை எல்லாவற்றையும் தாண்டி கோபத்தை தவிர்த்து நம்பிக்கையோடு நீங்கள் மணிகண்டனை நோக்கி பயணப்பட்டால் உங்கள் உள்ளம் நோக்கி மணிகண்டன் 1000 அடி எடுத்து வைப்பான். சுவாமியே சரணமையப்பா. மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.